ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஹாட் பிரெட்ஸ். ஸோ கிறிஸ்மஸ்க்காக கேக் வாங்குறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ ஜஸ்ட் உள்ளே போய் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட்ரீஸ்லாம் வச்சுருப்பாங்க. பேஸ்ட்ரீஸ், அப்புறம் டோனட்ஸ், மக்ரூன்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன கப் கேக்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அண்ட் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போனீங்கன்னா சாண்ட்விச்சஸ், பர்கர்ஸ், அப்புறம் பீட்சா, பஃப், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரெட், அப்புறம் சின்ன கேக்ஸ், அப்புறம் குக்கீஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ நாம் இன்றைக்கி வாங்க வந்தது பார்த்திங்கன்னா ப்ளம் கேக். ஸோ நம்ம செக்ஷனுக்கு போய் பார்ப்போம். ஸோ ப்ளம் கேக்கில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேக்கிங்ஸ் வச்சுருந்தாங்க. டின்னில், அப்புறம் பாக்ஸஸில், அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ, ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிறிஸ்மஸ் ட்ரீயோட டிசைன் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்வீட். இதில் பார்த்தீங்கன்னா சீசன் கிரீட்டிங்ஸ்னு வேர்டிங்ஸ் வச்சு நீட்டாக ஒரு பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மார்ஷ்மெலோஸ். ஸோ பிளாஸ்டிக் கண்டெய்னரில் சூப்பராக பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த எண்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஐசிங் ப்ளம் கேக். ஸோ இதில் ஒரு ஸ்னோமேனும் ஒரு சாண்டாவும் வச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க டிசைன். அண்ட் இது பார்த்திங்கன்னா கிளாசிக் மின்ஸ் ஃப்ரூட் பைஸ். கிறிஸ்மஸ் ஹேம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி செலக்டட் ஐட்டம்ஸ் அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம். ஸோ நாம் எனக்கு எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 800 grams டின்டு ப்ளம் கேக். ஸோ இதை பில்லிங் பண்ண கொடுத்துடலாம். பில்லிங் பண்ணியாச்சு. நாம் இதை இப்போது பேக் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஷாப் விசிட் பண்ணலாம். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு போகிற ஷாப் பார்த்திங்கன்னா மெக்ரனட். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த சென்னைஸ் ஓல்டஸ்ட் பேக்கரி. ஸோ வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் போகிற வழில அந்த மெக்ரனெட் வந்து இது தாண்டினோடனே லெஃப்ட் சைடில் வரும். பட் நாங்கள் அந்த லெஃப்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு லூப் எடுத்துகிட்டு நாங்கள் திரும்பியும் அந்த லெஃப்ட்டை நாங்கள் பிடிக்க போகிறோம். ஸோ மெக்ரனட் பக்கத்தில் வந்துட்டோம். ஹியர் வி கோ, வி ரீச்ட் மெக்ரனட். ஸோ இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போய் பார்த்தா கேக்கில் ஏகப்பட்ட பேக்கிங் வச்சுருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கலர் டைப்ஸில் அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 250 grams ஒரு ப்ரௌன் கலர் பேக்கிங்கில் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா 1 kg நார்மல் பேக்கிங்கில் ஒரு ரெட்டரில் இதில் தீமில் வச்சு நார்மல் பேக்கிங்காக இருக்குது. அண்ட் இதுவும் 1 kg தான், பட் இது வந்து டின்னில் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் தீமில் கிறிஸ்மஸ் க்ரீட்டிங்ஸ்லாம் வச்சு டிஃப்ரெண்ட் பேக்கிங் டின்னில் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து எந்த இதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு நார்மல் பேக்கிங். ஸோ இந்த சீசன் க்ரீட்டிங்ஸ் இந்த மாதிரி டிசைன்லாம் இல்லாமல் நார்மலாக வேணும் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங் கொடுப்பாங்க. அண்ட் இதுவும் வந்து நார்மல் பேக்கிங் தான். ஸோ இதில் அந்த மாதிரி இந்த கிறிஸ்மஸ் இது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இங்கே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எக்லெஸ் ப்ளம் கேக்னு தனியாக வச்சுருக்காங்க. ஸோ ப்ளம் கேக்கில் எக் ஆட் பண்ணாமல் வேணும் கேட்குறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தனியாக ஒரு இதில் இது பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அண்ட் இங்கே ப்ளம் கேக் மட்டும் இல்லாமல் எல்லாமே இருக்கும். ப்ரெட்டு ப்ளஸ் வந்து ரஸ்க் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேக்ஸ் இருக்கும். ஸோ நாம் எனக்கு எடுத்த கேக் பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் மெரி கிறிஸ்மஸ்னு ஒரு வேர்டிங்ஸோட ஒரு டின்டு ப்ளம் கேக் நான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இதை பில் பண்ண கொடுப்போம். ஸோ பில்லிங் போட்டாச்சு.
உங்களுக்கு பில் பார்த்தீங்கன்னா 615 ருபீஸ் வந்துச்சு 500 கிராம்ஸ்க்கு. ஸோ இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம கிளம்புறோம். அண்ட் ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னா இந்த வாங்கின கேக் எல்லாமே டேஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ போடுவேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் அண்ட் until then bye.